இங்க ஒரு ஹோட்டல் மேனேஜர் அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி தாத்தாவை எட்டி உதைக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு தாத்தாவும் கீழே விழுந்துறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ள உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தாத்தாவும் ஏதோ சொல்ல வராரு. ஆனா அதை கேட்காம அந்த அக்கா மறுபடியும் அந்த தாத்தாவோட கண்ணத்துல அரைஞ்சிடறாங்க. உனக்கு யாரு உள்ள உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா? நீ ஒரு வாட்ச்மேன், வெளியே நின்னு நாய் மாதிரி தான் காவல் காக்கணும், கஸ்டமர் மாதிரி உள்ள உட்கார்ந்தலாம் சாப்பிட கூடாது அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவும் அழுதுகிட்டு இந்த ஹோட்டலோட ஓனர் தான் என்ன இங்க உள்ள உட்கார்ந்து சாப்பிட சொன்னாருன்னு சொல்றாரு. ஏண்டா உன்ன மாதிரி ஒரு வாட்ச்மேன் எல்லாம் பாஸ் எப்படிடா உள்ள உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவாங்க? என்கிட்ட நீ போய் சொல்றியா? இப்ப நீ உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் அரைஞ்சு போடுவேன் அப்படின்னு கைய ஓங்குறாங்க. அண்ட் அந்த தாத்தாவும் நான் உண்மையை தான் மேடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு வாட்ச்மேன் தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இந்த வாட்ச்மேன் தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா அந்த ஹோட்டலோட மேனேஜரும் அந்த வாட்ச்மேன் தாத்தாவோட காலர் பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போறாங்க. அப்போ கரெக்டா அந்த கம்பெனியோட பாஸும் அங்க வந்துறாரு. அவரு அந்த மேனேஜரை பார்த்து என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த அக்கா இந்த வாட்ச்மேன் தாத்தா கஸ்டமர் உட்கார்ந்து சாப்பிடுற டேபிள்ல இவர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க தான் இவரை இங்க உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதா என்கிட்ட பொய்யும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் தான் இவரை இங்க உட்கார்ந்து சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பாஸும் சொல்றாரு. உடனே பேச்ச மாத்திர விதமா அந்த அக்கா, சார் இது ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட், இங்க வரவங்க எல்லாருமே ஒரு பணக்காரங்களா தான் வருவாங்க, அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற டேபிள்ல இந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை நான் வெளியே துரத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாஸ் ரொம்பவே கோவப்பட்டு இது என்னோட ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல என்ன நடக்கணும் அப்படின்னாலும் அதை நான் தான் முடிவெடுக்கணும், இந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுற வரவங்களும் சரி இங்க வேலை பார்க்கறவங்களும் சரி யாருமே இங்க தாழ்ந்தவங்களும் உயர்ந்தவங்களும் கிடையாது, இங்க எல்லாருமே சமம் தான், நீங்க இப்படி இந்த ஒரு வயசானவரை இப்படி ட்ரீட் பண்ணது ரொம்பவே தப்பு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜரை வார்ன் பண்ணி அனுப்புறாங்க.